பரிமளா அண்ட் கோ டேரக்டர் பாண்டியராஜ் அவர்களோட படங்கிறத தாண்டி எனக்கு இந்த படத்துல வேற எதுவும் பெரிய எதிர்பார்ப்புங்கிறது கிடையாது. அவர் வழக்கமா குடும்ப பாங்கான படங்கள் மட்டும்தானே பண்ணுவாரு. அவர்கிட்ட ஒரு த்ரில்லர் காமெடி த்ரில்லருங்கிறது எப்படி இருக்கும்னு யாரும் யோசிச்சிங்கன்னா கதக்கடிங்கிற ஒரு படம் வந்ததை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை இயக்குனது நம்ம பாண்டியராஜ் அவர்கள் தாங்கிறத அதை மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருஷ்யம் டெம்போல ஒரு காமெடி ஃபிலிம் இதுங்கிற ஒரு ஐடியா தான் ட்ரெய்லர் பார்த்துருந்த எல்லாருக்குமே இருந்தது. தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து பார்த்தப்போ ஆரம்பம் ஓப்பனிங் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட அடுத்தடுத்து எஸ்பெஷலி அவங்க அந்த பிளாட்டுக்குள்ளே போகையிலேயே படம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே படத்தில் காமெடியையும் காணா, த்ரில்லர் படத்தில் த்ரில்லிங்கான எந்த ஒரு காட்சிகளையும் காணா. ஆனால் அது அப்படியே போயிருந்தா கூட படம் ஆவரேஜுங்கிற ஒரு பேரோடையாவது போயிருக்கும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டயரிங்கிறத தாண்டி இரிட்டேட்டிங்காக போக ஆரம்பிச்சிருச்சு பல காட்சிகள். எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் அவங்க மிஸ்கின் அவர்களை வச்சு ப்ளே பண்ண நினச்சிருக்க ஒரு சின்ன ப்ளே ஒன்று இருக்குது. அது எல்லாமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பெரிய உழப்பலாக தான் தெரியுது. ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிமாக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ள ஒரு படம் இது. இந்த மாதிரியான ஒரு சொதப்பலாக போனது எனக்குமே பெரிய வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க சூஸ் பண்ணிக்கிட்ட ஜேனரும் சரி, அதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த ஒன்லைனும் சரி, ஒரு நல்ல காமெடி ஃபிளிக் தேட்டரோட ஃபேமிலியில் போய் ஃபேமிலியோட தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல த்ரில்லர் ஃபிளிக் கொடுக்கறதுக்கான காமெடி த்ரில்லர் ஃபிளிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புங்கிறது உங்கள் கையில் இருந்தும் அது பெருசாகவே நழுவ விட்டுட்டாங்க. ஜெயராம் அவர்கள்கிட்டையும் சரி, இல்லை நம்ம ஊர்வசி மேம் கிட்டே இருந்தும் சரி, ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவங்க ரெண்டு பேரை தாண்டி மெயின் லீட் பண்ணியிருக்க எல்லாருக்கிட்ட இருந்துமே, ஓரளவு படத்தில் பண்ணியிருக்க எல்லாத்துக்கிட்ட இருந்துமே குறை சொல்லிக்காத அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் அது இருந்து என்ன பிரயோஜனம்? கதை ட்ராக் இழந்துருச்சு. அண்ட் அது போன வரையுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் போகலை. அப்படிங்கிறப்போ ஒரு ஒன்ஸ் வாட்சுக்கு ஓகேவா இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு கூட எனக்கு மனசு வரல. படம் இப்போ தேட்டர்ஸில் பல ஊரில் பல தேட்டர்ஸில் போயிட்டுருக்கு. உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு தேட்டரில் போயிட்டுருக்கு அப்படின்னா தாராளமாக இதை போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றின உங்களோட தாட்சி என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தானே. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.